அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறிவீர்களா? என்னதான் கோயில் குளம் மேடு பள்ளம் சர்ச்சு சபை திருவிருந்து ஞானஸ்நானம் வந்து ஏறினாலும் அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். அடுத்து, வஞ்சிக்கப்படாதிருங்கள். உங்களை யாரும் ஏமாற்றுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. வேசி மார்க்கத்தாரும் பரலோகத்துக்கு போக மாட்டான். விக்கிரக ஆராதனைக்காரரும் கல்லுகளை, மரங்களை, மட்டைகளை, பேப்பர்களை, படங்களை, செத்தவனும் செத்த மனைவியை, செத்த புருஷனை, செத்த அப்பாவை, செத்த அம்மாவை, நாயை, பேயை, கழுதையை, உருவத்தை, யானையை, புலியை, சிங்கத்தை, காட்டில் உள்ள மிருகத்தை நாட்டில் உள்ள மனிதன் வீட்டுக்குள் கொண்டு வருவான். ஆனால் அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். விபச்சாரக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டான். சுய புணர்ச்சிக்காரரும், ஆண்களை திருமணம் செய்கிறவன் பரலோகம் போக மாட்டான். ஆண் புணர்ச்சிக்காரன் பரலோகம் போக மாட்டான். திருடன், பொருளாசைக்காரன், வெறியன், உதாசீனன், கொள்ளைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், உங்க வீடு முக்கியம். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை முக்கியம். அநியாயம் வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னா அந்த வீடு தீட்டுப்படும். வேசி மார்க்கம் வீட்டுக்குள்ள இருக்கா ஆமென் அப்படின்னா அந்த வீடு தீட்டுப்படும். விக்கிரக ஆராதனை வீட்டுக்குள்ள இருக்கா அந்த வீடு தீட்டுப்படும். விபச்சாரம், சுய உணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருட்டு, பொருளாசை, வெறி, உதாசீனம், கொள்ளைக்காரன் வீட்டுக்குள்ள இருக்கிறானா? ஒன்று, விக்கிரக ஆராதனை அக்கினி கடல்ல தள்ளப்படும். விக்கிரக ஆராதனைக்காரன் 2 புறம்பே இருப்பான். விக்கிரக ஆராதனைக்காரன் 3 பரலோகத்தை சுதந்தரிக்க மாட்டான்.